பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுங்களா இல்லை, அதில் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த பிளாக் பாக்ஸில் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டில் இருந்ததை பற்றி தான் நம்ம இப்போது எதுக்காக ஏர் இந்தியா பிளைன் கிராஷ் ஆச்சு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸுடன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வீடியோக்கெல்லாம் இருக்கிறதுங்க லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இது ஏர் இந்தியா பிளைன் கிளம்பும்போது ஃபைனலி ஒரு வழியாக எதுக்கு கிராஷ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நான் ஒரு இதாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு பிளைன் போகும்போது பிளைன் டேக் ஆஃப் ஆகி சில நிமிடம் கழிச்சு ஃப்ளைட்டோட ரேக் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு. இது எந்த டைமில் கீழே விழும், எப்போ கீழே விழும் அப்படின்னு பார்க்கணும்னா வாங்க. ரேக் இன்ஜினோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து முடிஞ்சிச்சு, ஃபியூல் முடிஞ்சிச்சு, இல்லைன்னா இன்ஜின் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் இன்ஜின் முழுமையாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரேக் அப்போ தான் கீழே விடும். ரேக் கீழே விழுறதுக்கான நேரம் அதுதான். ஸோ அதனால் ரேக் கீழே விழுந்துச்சு. ஆனால் எதாவது இன்ஜின் ரேக் கீழே விழுந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது 80 knots, அதாவது 333 கிலோமீட்டர்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஃபியூல் இன்ஜினுக்கு போகும்போது ரன் அப்படி ஒரு மோட் அப்படின்னு ஒரு மோடில் இருக்கும். ரன் அப்படின்ற ஒரு மோடில் இருக்கும். ரன் அப்படி மோடில் இருந்தால் என்ன அப்படின்னா ஃபியூல் இன்ஜினுக்கு இன்ஜினுக்கு போயிட்டு இருக்கும். அப்போது சடனாக ஃபியூல் கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அங்கே ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்சை ரன் மோடில் இருந்தால் ஃபியூல் போகும், கட் ஆஃப் மோடில் இருந்தால் ஃபியூல் போகாது. ஸோ ஃப்ளைட்டில் பைலட் என்ன பேசினாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், அந்த பிளாக் பாக்ஸில் அந்த ரிப்போர்ட் ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அப்படியே ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதில் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக இருந்தாங்க. ஆடியோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. என்ன ஆடியோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு பைலட் ஏன் ஃபியூலை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த பைலட் நான் பண்ணலை அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஆடியோ தான் அது மெயினாக இருக்குது. பாக்கி ஆடியோலாம் சும்மா மெயினாக பேசுகிறது, சும்மா பேசுகிறது, அதுக்கப்புறம் மேடே அப்படின்ற கட்டுறது தான் இருக்குது. ஸோ எப்படி அந்த கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னு அந்த ஸ்விட்ச் ரன் மோடில் இருக்கிறதுக்கு பதிலாக கட் ஆஃப் மோடில் எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். கட் ஆஃப் மோடில் எப்படி போச்சு அப்படின்னா, அண்ணா அந்த பைலட் ஏமாத்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை பைலட் வேணும்னே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல, நம்ம பறந்தது போதும். ஏன்னா அந்த பைலட் தற்கொலை பண்ண நினச்சாலும் அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. ஸோ ஆனால் அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ நான் தற்கொலை பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா மக்களும் எனக்காக தியாகம் பண்ணணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க. ஸோ அது பண்ண மாட்டாங்க. ஸோ இது எப்படி கட் ஆஃப் ஆச்சு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். ஸோ நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி போயிங்கோ 737 அப்படின்ற ஒரு பிளைனில் இப்போ ஏர் இந்தியா
அதில் இருக்கிற ரன் கட் ஆஃப் பண்ணுற சுவிட்சு அதே சுவிட்சு இந்த ஃப்ளைட்லேயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாடல் அதே சேமாக இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக சொல்லப்படுது, கன்ஃபார்மாக இனிமேல் தான் இன்னும் கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சி தான் சொல்லுவாங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்லப்படல. ஸோ காய்ஸ், ஸோ என்ன எப்படி அந்த ஸ்விட்ச் வந்து சும்மா லைட்டாக கைப்பட்டா அப்படியே மாறிடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். ஆனால் அது கிடையாது. ஸோ அது வந்து நார்மலாக வந்துட்டு திரும்பறதுக்கான இது இல்லை, சேஃபாக தான் அதை பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் சிஸ்டம் இருக்கும். அதில் பாஸ்வேர்டு போடணும். அதுலேயும் சும்மா அழுத்தினா முடியாது, நல்லா அழுத்தி அதுக்கப்புறம் தான் திருப்பணும். அப்புறம் எப்படி இது வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த லாக் சிஸ்டம் மேலே ஒரு தப்பாக தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு வேளை போயிங்கோ ஃப்ளைட்லேருந்து ஏர் இந்தியா ஃப்ளைட்டுக்கு அந்த ஸ்விட்சை மாற்ற கூட பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே மாடல் அதே இது சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அதே இது வச்சிருந்தாலும் அது போயிங்கோ ஃப்ளைட் யூஸ் பண்ணிவிட்டு அது வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு தெரியாமல் இதை மாட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கைஸ், ஆனால் அந்த லாக் சிஸ்டம்